அன்பு சகோதரியே, அன்பு சகோதரனே, இந்த நாளில் நீங்கள் ஆண்டவர்கிட்ட உங்களுக்கு என்னென்ன தேவையோ கண்ணை மூடி கேட்டு பாருங்க. நிச்சயமா உனக்கு அற்புதம் செய்வார். வானத்தில் பறக்கிற பறவைகளுக்கு உணவு கொடுக்குறாராம், உனக்கு தரமாட்டாரா? உனக்கு நல்ல வேலை கொடுக்க மாட்டாரா? உன் கடன் பிரச்சனையை இயேசு மாற்ற மாட்டாரா? இன்னைக்கு உன் மனசு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடு. இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வார். இந்த இயேசுவை ஒரு மத கடவுளாக நினைச்சிடாத. இயேசு உன் வாழ்க்கையில உனக்கு அற்புதம் செய்து மாத்திரம் இல்ல, உன் வாழ்க்கையே அற்புதமா மாற்றுவார். எந்தெந்த மனிதர் முன்னிலையில் நீ அவமானப்பட்டு நிற்கலாம், அதே மனிதர் முன்னிலையில் உன் தலையை உயர்த்த இயேசு வல்லவரா இருக்கிறார். இன்னைக்கு மனசார இயேசுவை நம்பிப்பார். இயேசுவே, என் துக்க நாட்கள் முடிந்து போக, என் வியாதி மறைந்து போக, என் பாவமான காரியம் மாற எனக்குள்ள நீங்க வாங்கன்னு சொல்லி நீ ஜெபிக்கும் போது இயேசு உனக்கு அற்புதம். எபினேச நீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீர், எப்படி நான் நன்றி சொல்வே. மறுபடியும் எல்ரோய். ஆகார் செத்துல நினைச்ச போது இயேசு கண்டு அவளுக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்தார். கரங்களை தூக்கி சொல்லுவோம், நன்றி நன்றி. ஆஹா கோடி. குழந்தை பிறக்கல, வேலை சரியா கிடைக்கல, எல்லாத்துலயுமே எனக்கு தடை இருக்குது. நம்ம ஏசப்பாக்கு ஒரு பேர் உண்டு, தடைகளை உடைத்து போடுகிறவர். இன்னைக்கு என்னென்ன தடை இருக்குதோ எல்லா தடையும் மாற்றி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். அதை உணர்ந்தவர்களா பாடுவோமா? தடைகளை உடைத்தி ஐயா, கல்லா மறவாமல் நினைத்து மனதார நன்றி சொல்வேன்.